பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? இந்த வசனம் புரிகிறதா? ஒரு மரித்த சரீரத்தை நாம் நினைத்து கொள்வோம். அந்த சடலத்தால் எந்த வேலையும் செய்ய முடியாது இல்லையா? அதைப்போல பாவத்துக்கு நாம் மரித்திருந்தால் நம்மால் பாவம் செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் மறுபடி பிறந்திருக்கிறார்கள். அவர்கள் பாவத்திற்கு மரித்திருக்கிறார்கள். இல்லாவிட்டால் பாவத்திற்கு மரித்தவர்கள்தான் இயேசு கிறிஸ்துவுக்கு பிள்ளைகளாய் மாறியிருக்கிறார்கள். சிலர் பேசுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து மரித்தது நாம் எதிர்காலத்தில் செய்யக்கூடிய பாவங்களுக்கும் சேர்த்துதான் என்று சொல்லி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அது அப்படி அல்ல. நாம் பாவத்திற்கு மரித்திருந்தால் மாத்திரமே இயேசு கிறிஸ்துவுக்கு பிள்ளைகளாய் நாம் மாற முடியும் என்பது இந்த வசனத்தில் நமக்கு திட்டமும் தெளிவுமாக கற்றுக் கொடுக்கிறது. நாம் பாவத்திற்கு மரிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல் இந்த காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது என்பதை நாம் ரோமர் 6வது அதிகாரத்தில் நாம் தியானிக்க முடியும். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். அது நாம் பாவத்திற்கு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டதற்கு சாயலாக இருக்கிறது. அவர் உயிர்த்தார், பாவமில்லாமல் அவர் உயிர்த்தார். அது நாம் பாவத்திற்கு மரித்து உயிர்த்ததற்கு சாயலாக இருக்கிறது என்பதை நாம் தியானிக்க முடியும். விபச்சார பாவத்தில் கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொன்னால், கடைசியில் அவர் சொன்ன வார்த்தை, இனி பாவம் செய்யாதே என்று சொன்னார். ஹல்லேலூயா! இயேசு கிறிஸ்துவின் மரணம் பாவம் செய்வதற்கான உரிமையை நமக்கு வாங்கி தரவில்லை. The sacrificial death of Christ doesn't give us license to do the sin என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா! ஆமென்.